தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கும். விசில் அடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்கள். சட்டசபைக்கு வேண்டாம். சட்டசபையில் விசில் அடிக்க முடியாது. தியேட்டரில் தான் விசில் அடிக்க முடியும். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்னையா அது? எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. மேனேஜரை போய் கேளு. நீ சொல்லிதானே அவங்க செஞ்சாங்க. நான் என் டியூட்டியை தாங்க. டியூட்டியாரா? தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அவனை யார் என்னன்னு விசாரிப்பா. அவன் சொல்றதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு நெஞ்செல்லாம் படக்கு படக்கு நடிச்சுக்குது. சரி அழாத. துபாய்க்கு போறதுக்காக பணம் கட்டி யார்கிட்ட ஏமாந்துருக்கான். யாரு ஏமாந்தது? இல்ல அது வேற ஒருத்தர். அதுல பைத்தியம் முடிச்சிருக்குன்னு தெளிவே இல்ல. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இவனை மெட்ராஸ்ல பார்த்ததா சேகர் என்கிட்ட துபாயில சொல்லிச்சு. எப்படியோ அட்ரஸ் கண்டுபிடிச்சு இங்க வந்திருக்கான். என் பிள்ளையும் எவன்கிட்டயாவது ஏமாந்திருந்தா இப்படித்தான் எங்கேயாவது பைத்தியமா அலையும். இல்ல எந்த புண்ணியவதி பெத்த பிள்ளையோ பைத்தியமா அலையுது. எடப்பாடி பழனிசாமி 10 நிமிஷம் கூட்டம் காட்ட முடியும். அவர்கள் இந்த தொகுதிக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போதும் நினைக்கிறாங்க. இவர்கள் திரட்டுறாங்க. நான் அது பல முறை சொல்லியிருக்கேன். கொடைக்கானல்ல ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் நடந்துச்சு. கட்சி ஆரம்பிச்ச பிறகு மதுரை ஏர்போர்ட்ல இருந்து அவர் போனார். ஒருத்தர் ஃபாலோ பண்ணல. எப்படி விஜய் யார் இருப்பே இல்லாம போயிடுச்சா? அப்போ இது அவங்க ஏற்பாடு பண்றாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம், குழப்பத்தை புழுத்த வழியலாம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு. நான் இன்னொரு உதாரணம் சொன்னேன். செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில சேர்ந்த உடனே கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு போனார். கட்சியில சேர்ந்த உடனே சென்னையில இருந்து போனார். ஒரே கூட்டம் 10,000 பேர் பணிஞ்சவர். அவர் வாழ்க்கையில் அவ்வளவு கூட்டத்தை பார்த்திருக்க மாட்டார். அவருக்காக வந்த கூட்டத்தை பார்த்திருக்க மாட்டார். அதுக்கப்புறம் 1000 முறை கோயம்புத்தூர் சென்னை போயிட்டாரு. ஒரு கூட்டம் வரல. அப்ப ரொம்ப இவர்கள் ஆர்கனைஸ் பண்றாங்க. இவர்கள் விரும்பினா கூட்டம் வரும், இவர்கள் விரும்பாட்டா கூட்டம் வராது. பொன்னாடிக்கு போறது அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு ஐடெக்ஸ் பாம் சர்மத்தினுள் ஊடுருவி இடுப்பு, மூட்டு, கழுத்து வலி மற்றும் சுளுக்கிலிருந்து ஆறுதல் தரும் ஐடெக்ஸ் பாம். என்ன முடக்க பாக்குறாங்க, என்ன அடக்க பாக்குறாங்க, என்ன எவ்வளவோ அவதுக்குள்ள பரப்புறாங்க. இந்த காட்டு ஓனா இருக்கு பாருங்க, காட்டு ஓனாடு வாய வைக்கும் இது இருக்கு, மூஞ்சூர் எலி. அந்த மூஞ்சூர் எலி அது வாய் கூட வச்சிருக்கேன். வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ. என்ன உங்க நண்பன், உங்க அண்ணன், உங்க விஜய் வந்திருக்க. வெத்தல வெத்தல வெத்தலையோ என்ன விட அவதூறு பரப்புறாங்க. எத்தனையோ வேதனை. என்னது எனக்கு அப்பவே தெரியும். இந்த மொழியா சரியில்லை. இதுல பாட்டு என்ன செய்ய போறீங்க? அவர் சொக்கா பிடிச்சிருவீங்களா? பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? வேணாடா அம்மா, என்ன மான பிடிச்சறேன். பொறுத்து அடிச்சிருவீங்களா? என்ன பண்ணுவ? வேணா அடிக்கறாங்கற அழுத்துல குத்திடுவீங்களா? இருங்க அம்மா இருங்க. நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே பெண்கள், இளைஞர்கள் எல்லாருமே நல்லா இருப்போம்.
விவசாயிகள், மீனவர்கள், உழைக்கிற மக்கள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். ஏண்டா உனக்கு எதையுமே சொந்தமா சுயமா சிந்திச்சு சொல்ல தெரியாதடா. நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இத கூடமாடா ஜோதி ஆட்டம் திருடுவ. கூறு கேட்டவனே காதுல என்ன வச்சிருக்க? உன்னை தான் கேக்குறாரு, பதில சொல்லு. ஏய் ஐயா யாரா அது? எது யாரா? எங்களுக்கு யாருமே தெரியாதா? சும்மாடா. அந்த ஆளு கிட்டாரை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம முடிக்கும். அவனுக்கு வாசிக்கவும் தெரியல, அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல, ஆட்டிக்கிட்டு தான் இருக்கான். நடுவுல பத்தாததுக்கு சம்பந்தமே இல்லாம சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வர ஆட் பண்ணிருக்காங்க. இன்னும் எதெல்லாம் சதறப்போது நீங்க பார்க்க தானே போறீங்க. ஆஹா ரெடி ஆகுறானே. எங்க வரிய? பயலுக்கு சளியா இருக்குமா, டாக்டர்கிட்ட காட்ட போறோமா? ஏன் விசில வச்சு ஊத சொல்றாளே? அவன் மூஞ்சில ஊத சொல்லுங்க. விசில பிள்ளைக்கு விசில ஊதுறப்ப சளி போகுது, மக்கள் டாக்டர்கிட்ட காமிச்சா தானே போகுது. இப்ப அப்படித்தானே சொல்றாங்க, அதனால விசில வச்சு ஊதுங்க. பாருங்க, குழந்தைகளுக்கு எல்லாம் சளி பிடிச்சுன்னு சொன்னா விசில வச்சு ஊதுனா சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு அடி முட்டாள்கள் எல்லாம் இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல. நான் கூட நினைச்சேன் செங்கோட்டையன் சார என்ன இப்படி வந்து அதிமுக இருந்து விளக்கிட்டான்னு சொல்லிட்டு, இப்பதான் தெரியுது அடி முட்டாள்களை எல்லாம் விளக்கிருக்கிறா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. என்னப்பா சொல்ற? அறிவு இல்ல உனக்கு? இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே சொன்னேன், எல்லாத்தையும் கேட்டு என்ன ஒன்னப்பா சொன்னேன். அப்படியா சொன்னேன்? ஒரு ரிவார்டு வாங்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி இதுல கரண்ட் இருக்கா பாரு. வேணாப்பா, நான் ரிவார்டு வாங்குறது உனக்கு பிடிக்கல, என்ன ஆள விடு. ஏன்னா நாங்கெல்லாம் தெளிவானவோ, விசில வச்சு ஊதுனாத்தே சளி போங்கிறலாம் நாங்க போயக்க மாட்டோம், டாக்டர்கிட்ட போயிருவோம். இந்த மாதிரி விசில் வச்சு ஊதுனா குழந்தைகளுக்கு சளி சரியா போங்கிறத எத்தனை டாக்டர்கள் வரவேற்கிறீங்கிறது எனக்கு தெரியல. ஆனா உங்க தற்கொலையெல்லாம் அண்ணன் சொல்லிட்டாரு, விசில வச்சு குழந்தையெல்லாம் கொடுத்து சளி பிடிச்ச குழந்தையெல்லாம் இறந்துற போகுது. 50, 51 இருக்கட்டும், 501 ஆக்கிப்படாதீங்க. ஊர்ல ஆமா சொன்னாக்கள் போது பாத்து உன்னால நான் ரொம்ப சாதாரணமா இருக்கேன். ஏதோ தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிரு. நான் 2 மாதம் சூடு தனியேற்றோம். ஐயோ ஆயுதமே இல்லாம மிரட்டான் ஐயா. என்னடா இது வாழ்க்கை, ஒமானே என்னடா இது வாழ்க்கை, ஒமானே என்னடா இது வாழ்க்கை, ஒமானே என்னடா இது வாழ்க்கை, வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கை. உங்க அண்ணக்க ஏன் இப்படி அழுதுட்டு இருக்காரு? என்னாச்சு மாஸ்டர்? எரிமலை என்னைக்குடா அழுது இருக்கு, அதனாலதான் எனக்கு பதில் அவன அழுக சொன்னான். அங்க பாரு, உங்க அப்பா ஊதிலாண்டிட்டு இருக்காரு. வாடா வேகமா போய் ஆட்டி விடலாம். அட பயவுல அப்பா தெரியாம கைத்துல மாட்டிக்கடா. அந்த பெஞ்ச் எடுத்து காலுக்கு போடு. போப்பா, டேய் நீ அந்த பக்கம் தள்ளு, நான் இந்த பக்கம் தள்ளுறேன். அப்பா சங்கு ஒதுங்குதுடா. ஐயோ. சரி, அடுத்து வேற என்னப்பா பண்ணலாம்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஆமா என்ன அதெல்லாம் எதுக்குது? திரிஷா கூட கள்ள தொடர்புல இருந்தது யாரு? நீ. அதை கண்டுபிடிச்சது யாரு? உன் பொண்டாட்டி. இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணது யாரு? அதுவும் நீ. உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை துரத்தி விட்டது யாரு? நீ. மறுபடியும் திரிஷாவை கூட்டுன்னு பொது வெளியில தைரியமா சுத்திட்டு இருக்கிறது யாரு? அதுவும் நீ. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு விவாகரத்து கேட்டது யாரு? உன் பொண்டாட்டி. நீ கள்ள காதல் பண்ணிட்டு கள்ள டோக்கு போட்டுன்னு சுத்துவ, அதுக்கு உன் பொண்டாட்டி விவாகரத்து கேட்கும். ஆனா நீ அரசியலுக்காக இதுவும் திமுகவோட சதின்னு சொல்றனா நீ எவ்வளவு பெரிய கேவலமான ஜென்மமா இருப்ப. போதும்டா ஐயா, இவ்வளவு புள்ளி விவரத்தோட கரெக்டா சொல்றீங்க. சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கையில மண்ணலி போட்டு நாசமாக்கிறாரா ஐயா? தயவு பண்ணி போய் அவன் காலத்தட்டு கும்பிடுறேன். திமுகவை அசிங்கப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு நீ உன் குடும்பத்தை தாண்டா அசிங்கப்படுத்திட்டு இருக்க கூமுட்டை. ஆமா கரெக்ட். அட சண்டாளா, இதையும் கரெக்டா சொல்றியாப்பா. நோட் பண்ணிக்கோங்க, கூடிய சீக்கிரம் என்னோட பசங்கன்னு நீங்க நம்பிட்டு இருக்கிற அந்த 2 பேரும் எனக்கு பிறந்தவங்களே இல்ல,
அதுக்கும் திமுக தான் காரணம்னு 200% கண்டிப்பா சொல்லுவான். ஏன்னா அவன் பைத்தியமாயி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நான் சொல்ல, அவன் பொண்டாட்டியே சொல்லியிருக்கு. பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? புது பழனிசாமியே இவ்வளவு கேவலமா இருக்கியே, பழைய பழனிசாமி என்ன அணு ஆயுதமா கண்டுபிடிச்சிருக்க போற அப்படின்னு எடப்பாடியோட வரலாறை கொஞ்சம் நோண்டி பார்க்கும் போது பண்ணதெல்லாம் ஃப்ராடுத்தனம் தான் மக்களே. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அதாவது மக்களே, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காம ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமா குரங்கு கையில பொரி பாக்கெட் கிடைச்ச மாதிரி நோகாம முதலமைச்சரான எடப்பாடி என்ன வடையா, மசால் வடை மசால் வடையா, ஆட்சியில இருக்கிற கொஞ்ச காலத்திலேயே எல்லாத்தையும் சுருக்கலான்னு முடிவு பண்ணி நிறைய ஊழல் பண்ணிருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஹைவே டெண்டர் முறைகேடு. இந்த நேஷனல் ஹைவே டெண்டரை தன்னோட சம்பந்திக்கு கொடுத்து அதுல மட்டும் 4800 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு. ஏன் சொந்தக்காரனுக்கு டெண்டரை கொடுத்தேன்னு கேட்டதுக்கு அவர் ஒண்ணும் என்னோட ரத்த சொந்தம் இல்லையே, என்னோட சம்பந்தி தானே அப்படின்னு காரணம் சொல்லிருக்காரு எடப்பாடி. ஆனா ஒண்ணு எடப்ஸ், நீ பண்ற ஃப்ராடு தனத்தை விட அதுக்கு நீ குடுக்குற எக்ஸ்பிளனேஷன் இருக்கு பாரு, அதுதான் உனக்கு எதிரான சாட்சியாவே இருக்கு. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய் இந்த டெண்டர் முறைகேட பத்தி எப்போ கேள்வி கேட்டாலும் பசுமாடு பல்ல பல்ல காட்டினா மாதிரி சிரிச்சிட்டு போவாரே தவிர ஒழுங்கா பதில் பேச மாட்டாரு. என்னத்த சொல்ல. சரி, ஓகே, அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம் அடப்ஸ். இன்னைக்கு பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எல்லவோ மழகம். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எல்லவோ மழகம். யோ, நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா. நீ உன்னைய மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். சரி, ஒண்ணு பண்ணு, உள்ள வந்துரு, நான் வெளில போயிடுறேன். பரவாயில்ல, எப்படி இறங்குவ? பரவாயில்ல, உள்ள உன் பேர் என்ன சொன்ன? உன் பேர் என்ன சொன்ன? ஹரிபிரசாத். தேங்க்யூ. அண்மை செய்தி, தவிக தலைவர் விஜயின் வாகனத்தை பைக்கில் விரட்டி வந்த தவிகவினர் பள்ளக்கவுண்டம்பாளையம் பகுதியில் விபத்தில் சிக்கியுள்ளனர். வேலை முடிச்சிட்டு வரும்போது சாலை விபத்துல சிக்கிட்டான் என் பையன். ரத்தம் ஆறா ஓடிச்சுன்னு பார்த்தவங்க சொன்னாங்க. 1/2 மணி நேரம் லேட்டா வந்திருந்தாலும் ஆளை உசுரோட பாத்துக்க முடியாதுன்னு டாக்டரும் சொன்னாரு. காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்லிட்டு காசுக்கு வெறும் கைய பசஞ்சுக்கிட்டு கிடந்த நம்மை காக்கும் 48 திட்டத்தால 2 நாளைக்கு செலவில்லாத மருத்துவம்னு சொல்லி டாக்டரே வீட்டுக்கு வழி அனுப்பி வச்சாரு. போன உசுறு திரும்ப வந்துச்சு. மறுவாழ்வு கொடுத்த திமுகவுக்கு தான் எப்பவும் என்னோட ஓட்டு.